In this particular verse, Bhoganatha talks about puli tamarind, which all people know already what it means. Tamarind is a substance which they use very extensively in the diet in Eastern countries. And as you know, we do not use it. புலியின் ஒரு பொருளை பற்றி பேசுகின்றார் நம்முடைய போகநாதர் இந்த செய்யுளிலே. போகநாதர் புலியை பற்றி பேசுறாரு, நம்ம தான் சரமாதிய புலியை வாங்கினா என்னவா, இதில் தப்பு என்ன இருக்கு? போகநாதரே பேசிட்டாரையா புலியை பற்றி, அந்த புலியை நம்மளும் புலியத்தால் என்னவா, நம்முடைய சங்கத்தில் ஏன் புலியை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படி என்று ஒரு கருத்து மனதில் உதிக்கின்றது. This is very important. My friends, you people might have heard in the international language of English, there's a very famous proverb, that is what's called devil quoting the scriptures. So when there is a mention of tamarind by Bhoganatha in this verse, Yogiya, you are saying something contrary to the teachings of Bhoganatha. You can rest assured this question is going to arise all over the world, and I am going to face it too. And they say, when Bhoganatha is mentioning tamarind, why not we use it? Why did you put a ban on it, Yogiya? It is contrary to the teachings of Bhoganatha. This is what is called the devil quoting the scriptures. I want you to understand this well. Now, why do people use tamarind? To get the sour taste. எதற்காக புளியை உபயோகப்படுத்துகின்றனர்? புளிப்புக்காக. சாதாரண பாமர மனிதன், யோக சித்தாந்தத்தில் ஈடுபடாதவன், காசை தேய்த்து தேய்த்து எண்ணுகின்றவன், அதான் கஞ்சன் என்று சொல்லுகின்றோம். இவர்களுக்கெல்லாம் புதுப்பட்டம் கஞ்சன் ஜில்லா பகதூர். இவர்கள் புளிப்புத்தானே வேணும். இந்த யோகியா சொல்ற பாபாஜி சித்தாந்தத்தின்படி அந்த புளிப்பை, புளிப்பு சுவையை நாம் எலுமிச்சை நார்த்தங்காயிலிருந்து பெற்றால் ரொம்ப நல்லது. புளியிலிருந்து பெற்றால் புலி சுபாவம் வரும், புலியினுடைய நோய்கள் எல்லாம் வரும். நீங்கள் ரொம்ப மந்தமாக இருப்பீர்கள், இந்த ரத்தமெல்லாம் கெட்டுப்போகும். இதெல்லாம் உணர்ந்துதான் சித்தர்கள் என்ன சொன்னார்கள், இந்த சித்தாந்த துறையிலே பெயர் பெற்ற அறுசுவை உண்டில் புளிப்பு ஒன்று ஒரு முக்கியமான சுவை. அந்த புளிப்பை நாம் அவசியம் எலுமிச்சை நார்த்தங்காய் போன்ற இடங்களிலிருந்து பெறுவோமாயின் வைட்டமின் சி சத்தெல்லாம் உடம்பிலே புகுந்து, சில அன்பர்கள் அன்று வந்து பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அது போன்ற ஒரு நோயாளியை அன்று ஊசி பண்ற மாநாட்டின் போது சென்று அந்த ஊசி சிகிச்சையை பெறுகின்றவரும் பார்த்தேன். அவர்களுக்கு இந்த சர்ம நோய் வருவதற்கு மூல காரணம் வைட்டமின் சி சக்தி இல்லாதது. இந்த போன்ற மக்கள் எல்லாம் பல காரணங்களினால் நாம் வாழ்க்கை நடத்தாமல் இந்த புளியை பயன்படுத்தி அதில் புளிப்புச்சவை தீர்த்து கொண்டு சத்தில்லாத உணவை சாப்பிடுகின்ற குறையினாலே இந்த நோய்கள் ஏற்படுகின்றன. I want you to understand this very well. Because the sour taste is not meant only for the taste. It has to provide you also with the nutritive elements. Then only it is a balanced diet. When you try to take tamarind, you don't get even a trace of vitamin C. You find many of the sailors who are going by ship and by ocean liners for many, many weeks, trying to take only foodstuffs that are kept there as dried stuffs and so on. And one of the greatest diseases that befits them is scurvy or lack of vitamin C deficiency diseases. And they develop a lot of dermatological complaints which will not respond to any treatment except vitamin therapy.
If you try to satisfy your sour taste by taking tamarind, which is extremely deficient in nutritive elements and also makes the blood impure, you are bound to get those complaints. So to satisfy that craving for the sour taste, and at the same time to provide with the vitamin C that you need and other similar nutritive elements, you always place emphasis upon the sour taste coming from lime and lemon and not from tamarind. இங்கும் நாம் விஞ்ஞான ரீதியில் புரிந்து கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் அறிந்து செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் சித்தர்கள். உங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விஞ்ஞான சக்தி இல்லாவிட்டாலும் சித்தாந்தத்தில் ஒரு நம்பிக்கை வைத்து நீங்கள் செய்வீர்களாயின் பல நோய்கள் வராது தடுக்கவும் வந்த நோய்களை போக்கவும் அருமையாக சித்தர்கள் இந்த வழியை கட்டினார்கள். ஆகவே தான் இந்த உணவிலும் சித்தியிலே அடங்கியிருக்கின்ற ஒரு அற்புதத்தை பார்க்கின்றோம். ஸோ ஈவன் இன் திஸ் diet you find masters trying to work a miracle, because it should be a balanced diet, not only from the standpoint of taste but also from the standpoint of nutrition. That is the reason why we place emphasis upon the sour taste coming from lime and lemon and not from tamarind. So this is the rational approach. But I want to tell you that taking tamarind, you are not going to die. You will get the sour taste. So you'll have to concede to that an extent. So wherever the sour taste was needed, even for certain medical preparations, and where it felt that sour taste coming from tamarind is able to bind the other constituents of the herbal medicine, you will be surprised to find it has been prescribed. Now this is important. That type of tamarind is able to make things last longer. This is important. So they prescribed it as part of medicine and they didn't prescribe it as an item of diet. இதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்லும் பொழுது நாம் எல்லா பொருள்களையும் கூடுமான அளவு எந்தெந்த இடத்தில் எப்படி எப்படி சாப்பிடணுமோ அந்த உணவை அந்த முறையிலே சாப்பிட வேண்டும். பச்சையாக சாப்பிட்ற உணவை பச்சையாக சாப்பிடணும். சமைத்து சாப்பிடுகின்ற உணவை சமைத்துத்தான் சாப்பிடணும். இப்படி எது எப்படி தேவையோ அதுக்கு தகுந்தாற் போல செய்யணும். This is very important. God has created this world. There's a lot of materials that you can eat. Some of them you can eat it raw. Fine. But some of them you have to cook it to different degrees before you eat it. But suppose you try to read some book which says that eating raw alone is good, all the others is wrong, you don't blindly believe it. Because, take for example, you have got what is called cotton seeds. They are marvelous. For what? For the cow. Because the cow eats those cotton seeds, converts them into delicious milk, and we as lacto-vegetarians enjoy that milk. You say, after having read a book with half-baked scientific knowledge, cotton seeds are good, right? If cotton seeds are good for cows, why not cotton seeds be good for human beings? Why should I give it to the cow and then get it as milk? So I'm going to eat the cotton seeds directly and become very healthy. My friends, you will not become healthy, you will die in 2 or 3 days. Because we cannot digest cotton seeds. They are poisonous to us. Whereas when given to the cow,
It goes through the different stomachs of the cow, completely digested, and it takes the nutrition it needs and gives us wonderful nutritive milk. ஆகவே நம்முடைய பசுவை எவ்வளவு தூரம் நம்முடைய சித்தாந்திகள் கடவுளாக பாவித்து வழிபட்டார்கள் என்று பாருங்கள். அந்த பசுவுக்கு புண்ணாக்கு கொண்டும் இந்த நம்முடைய பஞ்சு கொட்டைகளை எல்லாம் கொடுக்கின்றோம். அது அருமையாக சாப்பிடுகின்றது. நீங்கள் ஹல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு என்ன செய்கின்றது? நமக்கு அருமையான பாலை தருகின்றது. இப்படி பசு இந்த புண்ணாக்கை எல்லாம் சாப்பிட்டு இந்த பருத்து கொட்டையெல்லாம் சாப்பிட்டு பால் கொடுக்கணும்னு சொன்னால் ஏன் பசுக்கிட்ட நம்ம அடிமைப்பட்டிருக்கணும்? நம்மளே அதை சாப்பிட்டா என்னன்னு சொன்னால் எவ்வளவு யாத்திரை ஆரம்பிச்சிருவோம். அப்படி செய்யப்படாது. ஆகவே எந்த முறையில் சித்தர்கள் நமக்கு சொன்னார்களோ அந்த முறையில் நாம் செய்யணும். அதான் முக்கியம். புளியை உணவாக பயன்படுத்தக்கூடாது. மருந்தில் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்போம். மருந்தாக கொண்டு வந்தார்களே தவிர அதை ஒரு உணவாக அவர்கள் பாவிக்கல. This is important. They did introduce tamarind as he speaks about in this particular method of preparing herbal medicine. There, if you happen to use your lime and lemon, friends, when you happen to go out and food is not being prepared according to your yogic ideals, we definitely tolerate it, because tamarind is not a poison, but it is an inferior item of food stuff that we are using. இதுதான் முக்கியம். பாபாஜி போன்று விஞ்ஞான ரீதியிலே தத்துவங்களை போதிப்பதற்கு வேறு ஒருவரையும் பார்க்க முடியாத உலகத்தில். ஆசிரமத்தில் சங்கங்களிலே எந்த காரணத்தை கொண்டும் புளி உபயோகப்படுத்த முடியாது என்று விதி. அந்த விதிப்படித்தான் 52 நிலைகள் நடக்கின்றன. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகின்றது. ஒரு மாபெரும் சர்வ சமய அனைத்துலக சமய உலக மகாநாட்டை நம்ம விவேகானந்த மண்டபத்திலே 1958 கூட்டினோம். இந்த கொழும்புவில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள் இந்த மாநாட்டுக்கு. அந்த மாநாட்டுக்கு வந்து ஒருவர் ஊசி மண்டலத்தில் வந்து ஐயா அந்த மகாநாட்டில் கலந்து கொண்டே நீங்கள் என்ன இங்கே வந்து சேர்ந்துட்டே என்று அவர் இன்னும் ஞாபகத்துக்கு இருந்தார். 1958 நடந்த சம்பவம். In 1958 he had a marvelous parliament of world religions in yoga. It had the biggest assemblage ever known in a religious organization for promoting religious harmony, and thousands of people attended, and one person happened to stumble upon in this acupuncture world congress, and he said, "Oh, I have attended that congress." He still remembers it. It happened in the year 1958. And do you know what happened? It was a huge congress, no doubt, because the master stays had tried to play a part in the different committees. He had different committees, and there was a food committee. And some of the food committees are extremely rich people. All the people prepared a very big fire. I couldn't look into every item of it. But when I tasted the food, I really got depressed. I turned around and said, "Did you use tamarind?" The organizers of that feast hung down their heads in shame, because I couldn't take care of every item. So they stealthily brought in some tamarind and thrown into the whole thing. But unfortunately it didn't escape my tongue. And I said, "Look here, what have you done to me? You have made these people feel that I am the biggest liar on the surface of the earth. I'm preaching day in and day out, don't use tamarind. And if you use tamarind in the feast, and then they say, this yogi is the biggest hoax. He says don't use tamarind, but in the feast he gave us nothing but tamarind." My friends, this is how you try to bring down the reputation of our Jastri Yoga. ஆகவே நீங்கள் அவசியம் மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு தத்துவம், எந்த காரணத்தை உத்தேசித்தும் பாபாஜியின் உபதேசங்களுக்கு முரணாக எந்த காரியமும் இந்த நிலையத்திலே நடக்கக்கூடாது. Please don't do anything contrary to Master's teaching. This is very important in this summer. What you do at home is your business. It's none of my business. But you should see that Master's Sangam all over the world
is being run exactly according to his ideas. That doesn't mean to say I want you to vomit the moment you take tamarind in the hotel. That's not the point. When you go out, that's way of love. You can tolerate it, but do not make it part and particle of your life. This is very important. So there is a difference between a principle and a toleration. And this is what exactly I want you people to do. So when, after all that we have learned from the Siddhas, we don't use this tamarind at all, but if it is made as part of the medicine, as prescribed by Bhoganathan, I won't hesitate to take it. Because he knows his job, and we don't know our job. That is the essential difference. எந்தெந்த இடத்துல எந்த பொருளை எப்படி பயன்படுத்தணுமோ அந்த முறையிலே சித்தர்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஆகவே ஒரு குறிப்பிட்ட மருந்து, அந்த மூலிகை மருந்து வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் புளிப்பு சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த இடத்துல புளிப்பு சேர்த்துத்தான் ஆகணும். அந்த புளிப்பு தான் வேண்டும், பாக்கி புளிப்பு பயன்படாது. வேறு சில இடங்களில் புளியிலே சேர்க்கப்படாது, உப்புலா பற்றி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சித்தர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த முறைப்படி தான் செய்யணும். என் உப்பு தான் சேர்த்தா என்னவா அப்படின்னு சேர்த்தா உங்களுடைய சிகிச்சையெல்லாம் மலையேறி போகும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Scrupulously follow the advice of the Siddhas in every word, in every respect, and try to do it. I'm not saying I want you to take merely everything for granted. Try to do a tremendous amount of research work, find out the truth, and then you'll understand why he advised and prescribed this tamarind to be used for that particular herbal medicine. You can't change anything. After all, why did the Siddha prescribe it? Probably he wanted the sour taste. So I can't get this tamarind, I can't get the lime and lemon, so I'll try to get some sort of a sour taste from the shops. That's what people do many a time. And as a matter of fact, they go and do all sorts of rubbish. For example, I've always placed emphasis in our foreign centers, most of them are very honest, but some of them are not. Some of them are too lazy to go to the backyard and try to pick up the lime and lemon. What do they do? Yogi, I was in such a hurry, I have to work 16 hours, So I went and bought some sour taste of some extract which you find in the supermarkets, and I just added to it. My friends, don't do that. This is the way you insult the master. And it is horrible. So do the right thing in the right place. And don't try to allow your ego to get the better of you and say, it's all right. After all, Yogi is not going to find it out. Let him just put it in and get over the whole thing. So it is extremely important for us to follow the advice of the Siddhas. And that alone will work. And that is exactly what the Siddha is emphasizing here. What type of ingredient should be used for what taste, with what purpose, in what proportion, in what order. எதை எந்த அளவுக்கு எந்த கிரமத்திலே எந்த பொருளை கொண்டு எந்த ருசியை கொண்டு எந்த மருந்தை தயாரிக்க வேண்டுமோ அது அப்படி விவரமாக தெளிவாக தன்னுடைய நூல்களிலே சீட்களிலே எழுதிவிட்டு போனார்கள். அது அருமை பெருமை தெரியாமல் 1982 இந்த சர்வ சிகிச்சை மகாநாடு ஒன்று நடக்க போகின்றது. அதில் நம்ம சித்த வைத்தியத்துக்கு இன்னமும் ஒரு பெரிய மணல் குவியலில் ஒரு ஊசியை போட்ட மாதிரி ஒரு மூலையில் போட்டு வச்சுருக்கின்றாங்க. அந்த ஊசியை வெளியில் எடுத்து குத்தி பார்க்கணும் தான் வரணும் 1982. My friends, will you believe that the most ancient herbal system of medicine in the whole world, which was practiced on the surface of this earth for millions of years along with yogic therapy, has been put down as a straight pin in a haystack in the 1982 Alternative System of Medicine Conference. My purpose is to take out that pin and try to prick everybody and see how far they can become aware of his presence in his body. Don't do that. And so let us try to live up to the yogic ideas of the great master. And you can rest assured you'll be able to come to the level of the Siddhas. And I think the best thing to do will be, because people are very fond of stories,
So I'll try to narrate a very small story and try to bring this talk to a close because everybody is feeling hungry and feeling tired also. So I think a little bit of a story will cheer you people up, and then you'll have a nice food and then go to sleep. There's no botheration of getting up 3 o'clock tomorrow morning to do any sadhana, so you better snow to your husband. நாளை காலையில் 3 மணிக்கு எழுந்திருக்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. ஆகவே அன்பர்கள் இந்த பிரசங்கத்தை முடித்து நன்றாக சாப்பிட்டு வயிறார சாப்பிடுவது மட்டும் அல்லாது உடம்பு ஆறக்கூடிய முறையில் நல்லா தூங்குங்கள். என்று சொன்னால் 3 தினங்கள் நன்றாக அழகாக வாழ்க்கை நடத்தின பிறகு நீங்கள் போதிய அளவு ஓய்வு எடுக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய கடமைலாம் நிரம்ப இருக்கின்றன, அதெல்லாம் செய்ய வேண்டாம். இந்த துறையில நாம் சித்தர்களிடம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிரம்ப இருக்கின்றது. அவர்கள் சித்திலைகள் செய்யும் பொழுதே அதில் எவ்வளவோ நல்ல கருத்துகளையும் நல்ல உணர்ச்சியும் நல்ல சித்தி லீலைகளையும் செய்து காட்டினார்கள். அது மாதிரி நடந்த ஒரு சித்தி லீலையை பற்றி ஒரு அன்பர் ஒருவர் 1979 வைத்தீஸ்வரன் கோயிலில் நடந்த மகாநாட்டில் குறிப்பிட்டதை அவசியம் குறிப்பிட்டால் எப்படி சித்தர்கள் வேலை செய்கின்றார்கள், உணவும் அதில் இடம்பெற்றிருக்கின்றது என்பது புரியும். See, even in the field of food, the Siddhas have worked so many miracles. It's worth narrating this incident because you can see that how you can go far beyond the limitations of space and time when you do so many beautiful things on the surface of the earth through Yoga Siddhanta. So they were two sadhus. And look at the beautiful name sadhu. Do you know what the word sadhu means? The word sadhu means a person who's good and holy and calm and nice. சாது என்ற வார்த்தையிலே எவ்வளவு அரிய கருத்துக்கள் எல்லாம் வைத்தார்கள் நம்முடைய பெரியோர்கள். இந்த பையன் சாதுவா இருக்கானே அப்படின்னு எனக்கு காய் குடிச்சு சாமியாரை போட்டேன்னு அர்த்தம் இல்லை. அடங்கி ஒடுங்கி நல்ல குணத்துடன் குணசீலனாக இருக்கின்றான் அப்படின்னு பொருள். இரு சாதுக்கள் என்று சொன்னால் சாதுவான குணம் படைத்தவர்கள், அவர்கள் சித்த பரம்பரையை சேர்ந்தவர்கள். ஒரு சாதுவனுடைய பெயர் பச்சல சாது. One sadhu was called the green leaf sadhu, and you got a green leaf sadhu also among sadhus. Don't worry about that. So this green leaf sadhu was living in one village, and there was another sadhu living 100 miles away, and he was called the house veranda sadhu. Look at the beautiful names. ஒரு சாதுனுடைய பெயர் பச்சல சாது, மற்றொரு சாதுனுடைய பெயர் தின்ன சாது. பாருங்க, அவருக்கு என்ன பெரிய பெரிய பெயர், பெரிய பட்டங்களுடன் நம்மளாம் வச்சுட்டு இருக்கணும். ஒரு பேருக்கு பின்னாடி நம்ம பட்ட சர்வகலாச்சாரம் பட்ட அந்த பட்டங்களை எல்லாம் வச்சுட்டு இந்த நாய் வாலாற்றுமாறு ஆட்டின்னு இருக்கமே, அப்படி இல்லை. அவருக்கு இயற்கையாக அடித்த பெயர் ஆண்டவனுக்கு தான் தெரியும். மக்கள் அவர்கள் கொடுத்த பெயர் தினச்சாது. ஏன்னு கேட்டால் சதா தென்னையிலே உட்காந்துருக்காரு. அவர் தான் அவர் கட்டிக்கின்ற கௌவியனும் மேலே போட்டு ஒரு துண்டை தவிர ஒரு ஒன்றும் கிடையாது. அவர் தினச்சாது. மற்றொருவர் அது ஒரு போக்கு, அது பச்சையிலேயே சாப்பிடும். So each one is being named after their habitat. One always lives on the what is called the house veranda, so it's a veranda sadhu. He goes by his profession of living on the veranda. The other one's profession is to eat the green leaves, and he is called the green leaf sadhu. So the best thing that we should do now is to rename our Jayasekaran as the green leaf sadhak, because that is what he is. The humorous sadhu.
So it is very important. So these two sadhus were living far away from each other, but they were sadhus. And they were sadhus who went beyond the limitation of space. And each one knew what the other man was doing. இந்த ரெண்டு சாதுக்களும் சித்தர்கள். சித்தர்னு பெரிய போய் நீங்கள் சர்வ கலாச்சாரம் நாமெல்லாம் படித்தவன், சர்வ கலாச்சாரம் போய் பெரிய பட்டம் பெற்றுவிட்டே அவங்க சித்தர் என்று சொல்லும். அப்படி தான் பட்டம் பெற்றவர்களெல்லாம் பார்த்தோம் இந்த மகாநாட்டில், ஊசி சிகிச்சை மாநாட்டில். பெரிய பெரிய மக்கள்லாம் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலாம். சில பேர் பட்டத்தை தான் பெருசாக பாவித்தார்களே தவிர அறிவு ஞானத்தை பெருசாக பாவிக்கல. ரொம்ப வருந்தத்தக்கது. இந்த சாதுக்கள் எல்லாம் பேரும் புகழையும் பட்டத்தை நாடாமல் போக்கு சித்தர் போக்கிலே வாழ்க்கை நடத்துவார்கள். ஆகவே ஒரு சாது மற்றொரு சாது செய்கிற காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். ரொம்ப சகஜம்தான் அது. நீங்கள்லாம் இப்போதான் ஒரு அன்பர் ஒருத்தர் சொன்னார் பேசும்பொழுது, இந்த ரேடியோ மூலமும் தொலைக்காட்சியின் மூலமும் எல்லாரும் ஒன்றுபடுகின்றோம் என்று சொல்லி. சித்தர்கள் அது மாதிரி ரேடியோ தொலைக்காட்சியெல்லாம் பயன்படுத்தாமல் ஒன்றுபட்டு வாழ்ந்தார்கள். And once I happened to mention the unifying effect of radio and television, I don't deny it. But long before you could discover radio and television, these sadhus were united. They are united to telepathy. Not by people who are trying to boast to understand, that's a different matter. We really had telepathy. They knew what was happening elsewhere. And these two sadhus, without the help of radio and telephone or television, knew what was happening at the other end. One day, this is exactly the remarkable feature. This you will find only in Eastern countries, not in Western countries. In Western countries, when we once conducted a mantra yagam in Norwalk near Los Angeles, some neighbor complained and the police came and kicked our mantra yagam out. That is how they practice religious democracy. The way we practice it in Sri Lanka and India is entirely different. ஆகவே நம்முடைய கிழக்கு நாடுகளில் இருப்பது போல ஒரு சர்வ சமய சமரச மனப்பான்மை ராமலிங்கனால் சொல்லியது போல வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது. அது போன்ற இடங்களிலே நீங்கள் பிறந்து சித்தாந்தத்தை பயிலுவது என்று சொன்னால் அதை விட ஒரு பெரும்பாக்கியம் உலகத்தில் இருக்க முடியாது. It is a great fortune to be born in Eastern countries, so that it is very easy for you to practice Yoga Siddhanta. With everybody trying to give you a helping hand to lift you up. In Western countries, they will kick you and push you down. But be prepared for that also, because you have to carry the message there too. So these Siddhas were living in countries where they were appreciated. So, but you see, this is exactly human nature. I want you to understand human psychology. So the Pachala Sadhu, always his habit was to eat only greens, nothing else. And so one day, one devotee came and said, Swami, you must take some food. So he brought a nice banana leaf. And he brought some delicious porridge which is called payasam. And the Pachala Sadhuக்கு ஒரு அன்பர் வந்து, சுவாமி நீங்கள் அவசியம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு எல்லாம் விருந்து நடந்தது, நீங்கள் கண்டிப்பாக இந்த பாயாசத்தை சாப்பிடணும். பாயாசத்தை உங்களுக்கு தேவையில்லைன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தேவையானது பச்சலை தான். இருந்தாலும் எனக்காக, என்னுடைய குடும்பத்துடைய நன்மைக்காக நீங்கள் பாயாசம் சாப்பிடணும். நல்லது ஒரு வாழையிலையை கொண்டு வந்து தண்ணீர்லாம் தெளித்து சுத்தம் பண்ணிவிட்டு பாயாசம் சாப்பிடுங்க அவர் காலை தொட்டு கும்பிட்டு கேட்டான்.
So look at this wonderful devotion of people. This person was accustomed to eating only greens. And all that he used to do sometimes to go there and pick up some of these tender neem leaves and eat it. It's extremely bitter, my friends, but he ate it. He was still alright. But if you eat it, whether you'll be alright, I don't know. But he was alright. So this man came and said, at least for my sake, please do take this payasam. Or Mandadi கேட்டார், வேண்டாம்ப்பா. He said, no, please don't. No, you must take it. For my sake, you must take it. That is the only way I will prosper, my family will prosper. He said it was all right. So the leaf was spread in front of him. He said, why that leaf? Why not you pour it on the floor? Nothing. And the சித்தருடைய நிலையை பாருங்கள். சுத்தம் அசுத்தம் என்று அதான் அன்பர்கள் சொன்னார்கள், இவ்வளவுதான் அசுத்தமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டு நாங்கள் இந்த மந்திரியாக கலந்து கொண்டோம். இந்த சித்தர் என்ன பண்ணார் பார்த்தோம். அந்த இலையெல்லாம் தேவையில்லைப்பா, இந்த தாரி நல்லா சுத்தம் பண்ணி கையால் தரும், இதில் விடு சாப்பிட்றேன். ஐயோ சாமி, அந்த பாவம் எனக்கு வேண்டாம், தயவு செய்து அந்த வாழையில சாப்பிடுங்க. So he said, please don't give me that what is called sin of trying to feed you on the floor. I've got a wonderful banana leaf. He said, all right. So in order to please him, he said, okay. So the moment the pastor said, he take it and he ate it. He ate it. And then he said, do you know what he did? With one shift, he took the whole banana leaf and put it in his mouth and chewed it. இந்த சித்தர் என்ன பண்ணார்? பச்சளை சித்தரா இல்லையா? பாயசத்தை சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் பாயசத்தை எப்படி அருமையாக சாப்பிட்டாரோ அதே போல இந்த வாழையிலையும் எடுத்து உள்ள சாப்பிட்டார். எல்லாம் உள்ள போயிடுச்சு, ஜீரணமாயிருச்சு. நீங்களும் நானும் வாழையிலை சாப்பிட்டா ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். So that's the essential difference. But I want you all you people to live only on banana leaves, I can tell you. I can speak on the subject for another 2 hours, it's no time. வாழையிலை போன்று சிறந்த இலை சாப்பிடுவதற்கு இலை பார்க்க முடியாது உலகத்தில். அதை பற்றி மணிக்கணக்காக பேச முடியும், நேரம் கிடையாது. சாப்பிட்டு முடித்தார். சாப்பிட்டு முடிச்சதும் பச்சளை சாது 100 கற்கள் அப்பால் இருந்தாரே அந்த திண்ணை சாது. அவர் உட்கார்ந்து இருக்கார் திண்ணையில. அவரை சுத்தி 2-3 பேர் உட்கார்ந்து இருந்தா அந்த சித்தருடைய பாதத்துல. சிரிச்சார். All of a sudden, 100 miles away was that veranda sadhu with a couple of people sitting near him. A very dirty man with a dirty loincloth sitting on that veranda with the owner was kind enough to him. He started laughing. People said, why are you laughing? There's nothing to laugh at. All of us are sitting here. Nothing humorous here. Do you know what has happened? What has happened, Swamiji? That Pachala sadhu ate payasam. You know that? Pachala sadhu ate payasam. And he is going to have diarrhea. He is going to have diarrhea. He deserves it. He deserves it. இப்படி பாயசத்தை சாப்பிட்டு முடிச்சது முடிக்காதவா 100 கற்கள் அப்பா. இதான் சித்தருடைய லீலைகள். அவர் நினைச்சீங்கன்னா நமக்கு அந்த நிலைக்கு வருவதற்கும் எத்தனை பிறவைகள் எடுக்குமோ நமக்கு தெரியாது. அவர் சொன்னார், ஏன் சாமி சிரிக்கிறீங்கன்னா, ஆச்சு இந்த பச்சளை சாதுக்கு வேண்டிய விட்டு பண்ணிட்டான்டா. அவன் பாயாசத்தை சாப்பிட்டான். சாப்பிட்டதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பேதியாக போகுது. பேதி. And barely had finished saying this. After about 10 to 15 minutes, the Pachala sadhu said, oh no, my goodness. Went down.
he started having diarrhea, not dysentery, diarrhea, at least half a dozen times, and he came back absolutely exhausted and laid down. இது மாதிரி பல முறை பேதியாகி விட்டது அவருக்கு. வந்து கலப்பை படுத்துக்கிண்டு ஒரு கையில் அந்த சமயத்தில் உடம்பு சூடு கொண்டுமா இல்லவா. ஆக என்ன செஞ்சார், இடது பக்கத்து கீழே வச்சு வலது பக்கத்து மேலே வச்சு படுத்துக்கிண்டு கூட இருந்து சில பேர், ஐயோ சாமி இப்படி கஷ்டப்படுறல, உங்களுக்கு என்ன செய்யலாம், என்னப்பா செய்ய சொல்ற நீ, அந்த தின்னச்சாமி எனக்கு வயத்தாலும் போதும் சந்தோஷப்படுறான். Then he said, all of a sudden, keeping his right side or left side down and right side up to heat up his body, which was really becoming very cold. He said, can we help you? No, I don't need any help. All the help I need is that fellow who's there sitting that veranda sadhu, he better keep his mouth shut. He is enjoying the fact that I am having diarrhea. What type of fellow is he? So what I am trying to tell you is this. There is no limitations with regard to these sadhus. And this is this. They went far beyond the limitations of space and time and food and whatnot. They dwelt in an entirely new world. That world belongs to Bhoganatha. Bhoganatha போன்ற சித்தர்கள் அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் இந்த சாதுக்கள் எல்லாம், அந்த சித்தர்கள். அவர்கள் அந்த சித்தி நிலையில் இருந்து நமக்கு செய்கின்ற தோண்டை நாம் நன்றாக புரிந்து கொண்டு அவருடைய சீர்கள் எல்லாம் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். ஆகவே நீங்கள் இது போன்ற சாதுக்களை இலங்கையிலாகட்டும் இந்தியாவிலாகட்டும் எந்த நாட்டில் பார்த்தாலும் சரி, நம்ம இலங்கை பெயர் போனது ஜோகர் சுவாமி போன்ற சித்தர்களுக்கு உள்ள மரியாதையை காட்டின ஒரு நாடு. Wherever you come across Siddhas, my friends, please do pay respect to them. They can be Buddhists, they can be Shaivites, they can be Vaishnavites, they can be Muslims, they can be Christians, is immaterial. Do pay homage to them. This is the great message of Kriya Babaji Nagaraj. That is the reason why we convene a parliament of world religions and try to celebrate his birthday, which is going to be in Mayavaram from November 12th to the 15th. Many people belong to the Siddhanta traditions. Great authorities are going to speak, and all of you are cordially welcome. ஆகவே தான் பாபாஜியினுடைய மகாநாட்டை பல்வேறு யோக பரம்பரைகள், பல சித்தாந்த பரம்பரைகள், பல்வேறு உலக சமய பரம்பரைகளில் பல தத்துவ ஞான பரம்பரைகளைச் சேர்ந்த மக்களை எல்லாம் கூட்டி வைத்து பாபாஜியுடைய தத்துவத்துக்கு ஏற்ப அவருடைய பிறந்த தின விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையில் அன்பர்கள் அனைவரும் அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். சில காரணங்களாக கலந்து கொள்ள முடியாவிட்டால் அதே சமயத்தில் நீங்கள் எல்லோரும் இங்கு நிரம்ப சாதனை செய்து இந்த சூக்கும தேகத்திலாவது எங்களுடன் இருக்கக்கூடிய அந்த சாதன நாட்டத்தை பெற்றிருக்க வேண்டாம். I will be very happy if all of you people can come. We'll somehow manage, don't worry. If you can't come for some reason, financial and otherwise, please at least during that period do a lot of sadhana and be present with us in the astral body, so that I know that the more than 1,200 sadhaks who have been initiated belong to one great yoga family, and the family union day, Thanksgiving day, is Master's birthday. இப்படி நாம் எல்லோரும் அந்த குறிப்பிட்ட தினத்திலே ஒன்றுபடுவது நல்லது. சாதனத்தை நிரம்ப செய்யுங்கள். நாம் எல்லோரும் போகநாதோடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் என்பதை மறக்க வேண்டாம். அந்த போகநாதோடைய செய்யுளை நாம் பாராயணம் செய்து சிறந்த முறையிலே இந்த அந்தக்ரி யோகத்தையும் இந்த கூட்டத்தையும் முடிப்போம். So the best way we can pay homage to the Siddhas is to read with whatever limited knowledge which we may be having the song of the Siddhas. Pay homage to Bhoganatha, whose great Jnana disciple Babaji has brought us to this level of understanding of Yoga Siddhanta. அடையாத புளியின் உப்பின் அளவெல்லாம் சொல்லக் கேள், கிடையாத புளியின் உப்பை கேட்கினும் வல்லூர் சொல்லார்.
குடையாத சீன உப்பு கூடினதொரு கையாகும் படையாத துருக சீனம் பகருதி கையொன்றாமே. So you have to be very careful when you try to do something. It's very, very important that you do not misinterpret the words of the Siddhas. So the first duty that we are endowed with the great master is to publish the works as it is, word by word, letter by letter. We have no authority to alter even a single word of it. After having published it in the original, then let us try to make an attempt to publish the transliteration and the translations, which are going to be awfully poor substitutes. And you people alone have got the key to these verses, and that key is Babaji's Kriyogam, the advanced techniques that you have been taught during the initiation and in the classes. உலகத்தில் நீங்கள் எவ்வளவோ சர்வகலாசாலைக்கு சென்று மொழியிலே டாக்டரேட் பட்டம் கூட பெறலாம். ஆனால் நீங்கள் யோக சாதனை செய்தால் ஒழிய இந்த ஷீட்டில் இருக்கின்ற கருத்துக்கள் உங்களுக்கு விளங்காது. ஆகவே இந்த மறைந்து கிடக்கின்ற இந்த மறைகளில் இருக்கின்ற செயல்முறையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாபாஜியுடைய கிரியோகத்தை பயில வேண்டும். அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த ஷீட்களெல்லாம் ஆராய்ச்சி செய்து எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியுமோ புரிந்து கொள்ளுங்கள். அதில் இருப்பது உங்களுடைய கருத்துகளுக்கு முரணாக தோன்றப்படும் ஐயன் எங்களுக்கு புரியவில்லை என்று நீங்கள் சொல்லலாமே தவிர அந்த சித்தர்களுடைய கருத்துக்களை சீட்களை குறை சொல்வது பெரும் தவறு. One thing I want you to understand, when you try to do research work with regard to these verses, you have no business to criticize even a single word of the Siddha. Who are you? You are a person with a pigeon intellect. Whom are you trying to criticize? A giant of the caliber of Bhoganatha, who had nothing but cosmic consciousness as the basis of his verses. So in that spirit, let us try to chant the Shantya mantra and pay our humble homage to Kriya Babaji Nagaraj and this great Jnana Guru Bhoganatha. Aum Shanti 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 Shalom Satnam Sadhu Tavoyim Ampred Swami Kami Amen Amen Auman Sela Umasaji Joshakano Vangam Tamil Priyaga Mangala Murasangam Tangigam Om Paranjitranamo Om Mungre Namo. இரண்டாம் நூல் பாடலாறு போகநாதர் ஞானசூத்திரம் 8 ஒன்றான வேதாந்த சூத்திரந்தான் ஓதுகிறேன் ஆதியுமை பாதம் போற்றி நின்றான வைப்பு முதல் வாத ஞானம் நீங்காத பிராணயாம குளிகை நீத்து நன்றான கருவித்தை ஆக சொல்லி நாட்டுகிறேன் துரோதோருக்கும் கண்ணியோருக்கும் கன்றான ஆறுதல அச்சரந்தான் கைமுறையாய் சொல்லிவிட்டேன் காணுவாரே கைமுறையாய் சொல்லிவிட்டேன் காணுவாரே காணப்பா முந்தியதோர் வளரை மார்க்கம் கருஞ்சாலை வேப்பிலையும் கலந்து போட்டு ஊனப்பா அயக்காந்தம் 6 திங்கள் புகழாக கொண்ட பின்பு பிளத்துக் கொண்டு ஊனப்பா கற்பமெல்லாம் பின்னே கொள்ளு உத்தமனை தீட்சியது முன்னே கொள்ளு ஆனப்பா குண்டாக்கால் பரப்பாராகும் அப்பனே பெண் தனக்கு இடப்பலாமே அப்பனே பெண் தனக்கு இடப்பலாமே ஆமப்பா பிராணயாம கருவை கேளு அப்பனே வங்கு சிங்கு இரண்டும் கூட்டி ஏமப்பா மணீஸ்வரத்தை நிலை பெற்றாகி திரிகோண அவரை தனிலே எடுத்த மூனி அப்பா ஏத்திவிட 7 லட்சம் உத்தமனே நகாரமது மகாரமாகும் வாமப்பா வாதமெல்லாம் உனக்குள்ளாச்சு வாகான குருபதத்தை வணங்கிக்காரே வாகான குருபதத்தை வணங்கிக்காரே காத்திருந்து குளியை செய்து விழுங்கி விட்டேன்
கருத்தறிய மூடர்களை சேர்த்திடாதே. பார்த்திருந்தேன் பரங்கியுடன் நாட்டில்தானே, 12,000 ஆண்டு இருந்தேனா அப்பா. வீட்டிருந்தேன் விந்துவை தான் ஊட்டிக் கொண்டேன், விந்துவுடன் போகர் என்று பேரும் பெற்றேன். மாத்தருந்தும் குளிகை போல் தேகமாச்சு, வந்து விட்டேன் பொன் உலகில் வாழத்தானே, வந்து விட்டேன் பொன் உலகில் வாழத்தானே. நான் என்ற சவுக்கார திரவுகோவலை சாத்திகரின் கருங்குன்னி ஆதியுப்பும், ஏனென்ற நவச்சாரம் அங்கே வைத்தாய், சேர்த்தொல்லோ ஆட்டியொரு சமமாட்டு. பானென்ற கௌரியுட குகையில் வைத்து பதித்து விடும் மூன்றறிவிற்புடமே தீரு. காணென்று வெளுத்து விடும் சொன்னவாகும், காசினியில் மானிடற்கு காட்டொணாதே, காசினியில் மானிடற்கு காட்டொணாதே. காட்டான அஞ்சனத்தை சொல்ல கேளு, கருங்குருதி பச்சொந்தி தேத்தான் வேறும். கூட்டான அரளி கிழ்வானெல்லி, புகழான காக்கை கண் பூனை கண்ணு. தேட்டான குகை கண் ஆந்தை கண்ணு, சேர்த்தொல்ல உலர்த்தியதை கருக்கி கொண்டு. பாட்டான ஆட்டெல்லாம் பாதாளத்தில், அடுத்தியதோ தனமெல்லாம் ஆடலாமே, அடுத்தியதோ தனமெல்லாம் ஆடலாமே. ஆமப்பா சவுக்கார சுண்ணந்தானே, 12 தாகம் அமறிவிட்டு. ஆமப்பா முறையோடே சீதாயானால், சரக்கெல்லாம் அதனாலே சிவப்புமாகும். நாம் அப்பா சொன்னோம் என்று என்